இங்கே பாருங்க, சக்கரை பொங்கல். இது கலர் வெள்ளம் வந்து கலர் இதாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும், கேசரி கலர் இருக்கும் என்னோடய சக்கரை பொங்கல். அப்புறம் வந்து வடை தட்டி இருக்கேன், உளுந்து வடை. நேவேதியத்துக்கு வந்து சூரியனுக்கு வந்து உளுந்து வந்து விசேஷம், அதனால் உளுந்து வடை. இது பூசணிக்காய் கூட்டு, பரங்கிக்காய், பச்சை மிளகா, பச்சை மொச்சை இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு. கொஞ்சம் போகும், அதனால் வெறும் தான் இருக்குது குழம்பு. பருப்பு ரசம், வழக்கம் போல் பருப்பு ரசம். களத்துக்கு பருப்பு. பாருங்க பிடிச்சி. இப்போ தான் எங்களோட சேனலில் புதுசாக பார்க்கல அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஆல் பெல் ஐக்கான் காட்டும், டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட எடுப்பேன், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வந்து ஒரு சில இடத்துல வந்து 10 to 12 தான் வைக்கணுங்கிறா, ஒரு சில இடத்துல வந்து 9 to 11 வைக்க சொல்கிறா. நான் வந்து சரி 9 யாருது குளிகனாக இருக்கேன்னு வைக்கிறேன். இது வந்து பால் வந்து காய்ச்சி 1/2 லிட்டர் பால். இதை விட்டுக்கலாம் முதல்ல. பால் நல்லா பொங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து இதில் 1/2 டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துட்டுருக்கேன், பயத்தம்பருப்பு வறுத்து எடுத்துட்டுருக்கேன். அரிசியும் வறுத்து எடுத்துட்டுருக்கேன். பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், வந்தோடனே இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, பால் பொங்கி எடுத்து அரிசி இது பருப்பு வறுத்தது வந்து அலம்பின்னு வந்து போட்டிருக்கேன். இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு அரிசியை களைஞ்சி போட்டு எல்லாத்தையும் போட்டலாம். ஜாதிக்காய் கொஞ்சமாக போடுங்க, அதுலேயே வெந்துடும். பவுடரெல்லாம் பண்ணணும்னா இது இல்லை. ஆனால் பருப்பு வேகட்டும், அதுக்கப்புறமா அரிசியை களைஞ்சி போடாட்டி பருப்பு வேகாது போயிடும். நெத்தா பால் நல்லா பொங்கி எடுத்து பாலை பொங்க விட்டால் வந்து வடமேற்கில் விழுந்திருக்கு. கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் பால், 3/4 லிட்டர் பால் பக்கம் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும். பச்சைக்கற்பூரமும் ஜாதிக்காயும் போட்டுடுறேன். ஜாதிக்காய் பொடியாக இருக்குது, பவுடர் போட்டுட்டு இது வேகட்டும். வேகக்குள்ளே அப்படியே கரைஞ்சிடும் ஜாதிக்காயெல்லாம். பாருங்க, அரிசி களைஞ்சி போட்டுலாம். அரிசி களைஞ்சி வந்திருக்கேன் வறுத்துட்டு. நான் எதில் அரிசி எடுத்துட்டனோ அதில் வந்து 4 டம்ளருக்கு வந்து வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. 3.5 கூட போட்டுக்கலாம். பச்சைக்கற்பூரமும் இதுவும் போட்டுட்டேன், ஜாதிக்காயும். ஏலக்காய் வெந்தாட்டு போட்டுக்கலாம்.
एतत्त्रिगुणितं दत्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं प्रधिष्यसि இனிமேல் தான் கழுவிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி போட்டுருக்கோமா, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பால் செலவாகும். ஏற்கனவே 1 லிட்டர் பக்கம் பால் விட்டுருக்கேன். இப்போ திரும்பியும் 1/4 லிட்டர் பக்கம் பால் விட்டுட்டேன். வடைக்கு ஊற வச்சுட்டுருக்கேன் பாருங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும் ஊற வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வந்து 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். மிளகா ரொம்ப காரம், பச்சை மிளகா அது போட்டுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு விரக்கடையால் ஒரு விரலளவு எடுத்து அளவி தோல் சீவி எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு உப்பு வந்து நம்ம அரைச்சிட்டு போட்டுக்கலாம் உளுந்து வடைக்கு. இது வந்து சூரியனுக்கு ரொம்ப விசேஷம் உளுந்து வடை தான். அதனால் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்க, நல்லா வெந்துருத்து அரிசி. பருப்பு வெந்துட்டு அரிசி வெந்துட்டு நல்லா கூழாக எடுத்து வெள்ளத்தை போட்டுக்கலாம். நான் வந்து 4 வச்சுன்னு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 3 வேணால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறுத்திக்கலாம், 3 போட்டுக்கலாம். பார்த்து நிறுத்திக்கலாம். கலர் எனக்கு இது வந்து கேசரி கலராக தான் வரும், மஞ்சளாக. பாகு வெள்ளம் மாதிரி தான் நன்னா வரும். சரி, 3 போட்டுட்டேன். கொஞ்சம் நிறுத்திக்கலாம். இதுக்கு இது நன்னா கரையட்டும், வெல்லம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நெய் விட்டு ஏலக்காய் இப்போ நெய் ஊற்றுறியா? இப்போ 2 ஸ்பூன் சும்மா சாஸ் சும்மா 1 ஸ்பூன் இப்போ விட்டுக்கலாம். அப்புறம் நெய் வந்து முந்திரியில் தாளிச்சு கொட்டிக்கலாம். முந்திரி திராட்சையை பாருங்க, வெந்துடுத்து, பொங்கல் ஆயிடுத்து. இதை நேராக இருக்கிறோம். பூஜை பண்ணிட்டு வரக்குள்ளே நல்லா இறுகிக்கும். தளர்வாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா இறுகிக்கும். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பால் பக்கம் விட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் போட்டுட்டாச்சு. இப்போ நல்லா 1 ஸ்பூன் கோபுரமாக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வந்து ஒரு 25 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் திராட்சை எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம நெய்யில் வறுத்து இதை போட்டுக்கலாம். போட்டுட்டா சக்கரை பொங்கல் ஆச்சு. வடை தட்டணும். வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தான் உப்பு போட்டுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டேன். நம்ம இந்த மாதிரி நல்லா இப்படி இது பண்ணினா நல்லா இது கொடுக்கும். நல்லா காட்டுறேன் இருங்கோத எங்களை பாடி முடிச்சுட்டேன். இதை பாருங்கள், முந்திரி வறுத்துண்டாச்சு நெய்யில்.
திராட்சையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய். இப்போ வந்து இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுன்ட்டேன். மேலாக 1 டேபிள் ஸ்பூன் விட்டு அணைச்சிடலாம். அவ்வளோதான். நல்லாவே இது 1ங்கிறது 1.5 பெரிய ஸ்பூனாக விட்டாச்சு. பொங்கல் ஆயிடுத்து. இப்போ வடை தட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம பியூர் பாலில் பண்ணியிருக்கிறது. அதுவே நிறைய வெண்ணெய் தான். நான் வந்து பசுப்பால் தான் வாங்குவேன். பசும்பால் விட்டுருக்கேன். இது பாருங்க, சக்கரை பொங்கல் ஆகிடுத்து. பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வடை தட்டலாம். வடைக்கு அரைச்சி வந்தாச்சு. இது நல்லா அப்படி தண்ணி அதிகம் விடக்கூடாது. இது நல்லா அப்படி விஸ்கு வச்சு அப்படி நல்லா ஸ்பீடாக இப்படி கலந்தேன்னு வையுங்கோ. நல்லா வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்போ தான் வடை எடுத்து தட்ட முடியும். வெண்ணையும் பிடிக்காது. இப்படி நல்லா விஸ்கு வச்சு கிளக்கணும். நமக்கு எவ்வளோ நம்மளால் அழுத்த முடியுமோ அவ்வளோ சக்தி கொடுத்து இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படி விழணும். அப்படி அப்போ தான் நமக்கு வந்து வெண்ணையும் பிடிக்காது. நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தட்டுறதுக்கும் இதாக இருக்கும். உளுந்து வடை எண்ணெய் வச்சு தட்டுறேன், காட்டுறேன். இதுலேயே வந்து நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுன்ட்டேன். விஸ்கு இதை கலக்கும் போதே கலந்துன்ட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகால அரைச்சுட்டேன். இஞ்சி பச்சை மிளகா 1 மிளகா அரைச்சுட்டேன். இப்போ எண்ணெய் வச்சு வடையை தட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருத்து. வடையை தட்டிக்கலாம். இப்படி தண்ணியை தொட்டுண்டு கையில் தண்ணியை தொட்டுண்டு இப்படி மாவு இப்படி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்படி உருட்டினாலும் இப்படி இப்படின்னெல்லாம் இந்த ஓரத்தில் இழுத்தேன்னா ஓட்டை விழுந்துடும். ஒவ்வொரு ட்ரிப்பும் தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக விழும். எல்லோரும் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா புதுசாக நான் சொல்லலை. கொஞ்சம் நேரம் கழித்து திருக்கி விடலாம். இதை திருப்பலாம். இப்போ திருப்பிலாம் இன்னே மாவு ஈஷின்னு வந்துடும். எடுத்து விட்டேன்னா புஷ்ஷுன்னு வந்துடும் மேலாக. நிறையா கருவேப்பிலை கொத்தமல்லி விட்டு பச்சையாக தெரியும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் உளுந்து வடைக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டுக்கணும். நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மஞ்சள் கலரே தெரியாது. பச்சை பசேன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சளாக தெரியும்.
சும்மா சுட்டணி வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சா கம்மியாக வச்சு. இதோ பாருங்க, வடை எடுத்தாச்சு. இதோ வடை பாருங்கள், நல்லா இப்படி அரைச்சிடலாம், அப்படி நல்லா விஸ்கு வச்சு களைஞ்சிடலாம், நல்லா வரும், புசு புசுன்னு வரும். அதே மாதிரி எல்லா வடையும் தட்டிட்டு காட்டுறேன்.